சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை வழி மார்பா, நிகழில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகழில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லாடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி, பரதகீதை என்ற தலைப்பிலே சில இராமாயண கருத்துக்களை உங்கள் முன் வைக்க வந்திருக்கிறேன். கீதைங்கிற சொல் வந்துட்டாலே யார் உபதேசம் பண்ணுறாங்களோ அவங்க பேரை வச்சு தான் சொல்கிறது பழக்கம். இப்போ பகவத்கீதை அப்படின்னா பகவான் சொன்ன கீதை, அப்படி தான் கணக்கு. சங்கர கீதைனா சிவன் சொன்ன கீதை. ஆனால் பின்னால் காலப்போக்கில் மக்களுக்கு புரிதல் எளிதாக இருக்க வேண்டும் என்பதனாலும் சில சிக்கலான அதிகம் புகழடையாத உபதேசங்களை அந்த மாதிரி சொன்னால் தான் மக்களுக்கு விளங்கும் என்பதனாலும் கேட்பவருடைய பெயரை வைத்து கீதை என்று சொல்வது பழக்கமாயிற்று. இப்போ உதாரணமாக உத்தவ கீதை, உத்தவனுக்கு கிருஷ்ணன் சொன்னது, ஆனால் உத்தவ கீதைன்னு பேர். அதே மாதிரி தர்மகீதை, யம தர்மராஜாவும் தர்மனும் பேசி கொண்டது. தர்மன் என்ற பெயர் ரொம்ப பாப்புலராக இருக்கிறதுனால தர்மகீதைன்னு பெயராச்சு. அதுபோல் இப்போது நம்ம பார்க்க போகிறது ராமாயணத்தில் ராமன் பரதனுக்கு சொன்ன சில உபதேசங்கள். அதை ராமனுடைய பெயரால் சொன்னோன்னா அது அவ்வளவு பொருத்தம் இல்லையே. என்ன காரணம்னா, பகவத்கீதையில் கிருஷ்ணன் எல்லாருக்கும் பொதுவான நீதிகளை சொல்கிறான். ஆனால் இங்கே ராமன் பரதனுக்கு மட்டுமே உரித்தான சில தனிப்பட்ட விஷயங்களை எடுத்து சொல்வதனாலே அதை ராமகீதை என்று சொல்வது அவ்வளவு பொருத்தமாக இல்லைங்கிறதுனால சில ஆச்சாரியர்கள் பரதகீதை, பரதனுக்கு உபதேசம் பண்ணப்படுவதனாலே பரதகீதை என்று சொல்லும் பழக்கத்தை ஏற்படுத்தினார்கள். ராமன் காட்டுக்கு வந்துட்டான், அதாவது சித்திரக்கூடமலையில் இருக்கான். பரதன் அப்போ தான் அவங்க மாமா வீட்டிலேருந்து விஷயமெல்லாம் கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைந்து அழுது எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ராமனை மறுபடியும் நாட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக வர்றான். சித்திரக்கூடமலையிலே சந்திக்கிறார்கள் இருவரும். இப்போது பரதன் ராமனை கண்ணால் பார்த்துருக்கான், அவ்வளோதான். அண்ணா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்ததோடு சரி, வேறு ஒன்றும் அவன் பேசலை. அந்த நேரத்தில் பரதன் பேச்சுக்கு வழி இல்லாமல் அவன் தேம்பி அழுது கொண்டு இருந்ததுனாலே ராமன் பேச தொடங்குகிறான். என்னப்பா ஒரே அமைதியாக இருக்கிறியா, என்ன செய்தி, ஊரில் எல்லோரும் சௌக்கியமா என்று கேட்கிறான். ராமனுக்கு என்ன யூகம்னா, இந்நேரம் சிம்மாசனத்தில் பரதன் உட்காந்துருப்பான், இப்போ அவன் தான் சக்கரவர்த்தி, நான் சும்மா வெறும் சிட்டிசன் தான் அப்படிங்கிற பாவனையில், என்னப்பா ராஜாவாயிட்டியா, நாட்டில் எல்லாம் ஒழுங்காக நடக்குதா அப்படிங்கிற கருத்தில் விசாரிக்கிறான். அப்படி விசாரிக்கிற போது ஒரு அரசன் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் எடுத்து சொல்கிறான். ஏறக்குறைய ஒரு 50-60 கேள்விகள் கேட்குறான். அது இன்றைக்கி சமுதாயத்தில் அரசியல் மாறினாலும் ஜனநாயகம் வந்தால் கூட மக்களுக்கு அது பொருத்தமாக இருக்கிறதுனால அந்த தலைப்பை நான் எடுத்தேன். இப்போது அதில் சிலர் சொல்கிறார்கள் இது பின்னால் சேர்க்கப்பட்டது அப்படின்னு. அப்படி பார்த்தா பகவத்கீதையே பின்னால் சேர்க்கப்பட்டதுன்னு ஒரு அபவாதம் உண்டு. வியாச பாரதத்தில் பகவத்கீதை இயல்பாக இல்லை. யாராவது யுத்த மைதானத்தில் இவ்வளோ பெரிய உபதேசம் பண்ணிட்டுருப்பாளா, பின்னால் வந்தவா சேர்த்து விட்டுருக்கா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதையும் கூட பரதகீதையும் ஒரிஜினலாக வால்மீகி ராமாயணத்தில் இல்லை, பின்னால் வந்தவங்க அதை சேர்த்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பேச்சு இருந்தும் கூட பகவத்கீதைக்கு இருக்கிற புகழ் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. வியாச பாரதத்துக்கு இருக்கிற புகழை விட பகவத்கீதைக்கு தான் புகழ் ஜாஸ்தி. அது இந்து மதத்தினுடைய அத்தாரிட்டியான டெக்ஸ்ட் புக்காக கருதப்படுகிறது. அது மாதிரி தான் இந்த பரதகீதையும். ஏன்னா சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படி இருக்குது. விஷயங்கள் ஆழமாக இருக்கும்போது, மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்போது, அது சேர்க்கப்பட்டதா அது ஒரிஜினலாக எழுதப்பட்டதாங்கிறது யாரும் கவலைப்படுறதில்லை. ஸோ இந்த வீண் விகற்பவாதங்களை பற்றி கவலைப்படாமல் இந்த பரதகீதையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை பார்க்கலாம். எனக்குரிய 60 கேள்விகள் இருக்கின்றன. அதையெல்லாம் ஒரே மணி நேரத்தில் முடிக்க முடியாது, 2 பாகமாக சொல்லலாம் என்று நினைக்கிறேன். முதல் பாகத்தில் ஏறக்குறைய ஒரு 30 கேள்விகள் கொடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இது அயோத்தியா காண்டம் 100வது சர்க்கத்தில் இருக்குங்க.
முதல் கேள்வி அவன் கேட்குறது, சத்தியம் தவறாத எண்ணிறந்த அஸ்வமேத யாகங்களையும் ராஜசூய யாகங்களையும் செய்த தசரத சக்கரவர்த்தி சுகமாக இருக்கிறாரா? தன் பிரதிஜையை தவற முடியாததால் இருந்த கஷ்டங்களை பார்த்து பச்சாத்தாபம் அடைந்து அவருக்கு வியாதி வந்ததா? இதில் என்ன சொல்கிறான், தசரதன் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டதுனால கைகைக்கு என்னை காட்டுக்கு அனுப்பினார். ஆனால் எனக்கு அவருடைய குணம் தெரியும். இந்த செயலாலே அவருக்கு நிச்சயமாக ஒரு பாதிப்பு இருக்கும், ஏதாவது ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்திருக்கணுமே என்று அவன் கேட்கிறான். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த காலம் தசரத சக்கரவர்த்தி எல்லையில்லாத தேகபலமுடையவர்னு வால்மீகி முதல்ல எழுதுகிறார். அப்படிப்பட்ட ஆரோக்கியமான ஒரு ஆளுக்கு இதயமே வெடித்து போகக்கூடிய அளவு ஒரு துக்கம் எப்போ வரும்? தர்மத்துக்கு விரோதமான ஒரு காரியத்தை அவர் செய்தால் வரும். ஏன்னா அவங்க தர்மத்தை பற்றி பயப்படுறவங்க. இப்போ நம்ம மாதிரி ஆளு இல்லை. நாம் ஒரு கொலை கூட பண்ணிவிட்டு நம்ம பாட்டு கிழங்கு மாதிரி உட்காந்துருப்போம். அவன் அப்படி இல்லை. ஒரு சின்ன தவறு பண்ணிட்டா கூட அதையே நினச்சி நடந்துருக்கணும், அழுகிறவன். ஸோ இந்நேரம் அவருக்கு வியாதி வந்திருக்கணுமே, மறைமுகமாக ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கணுமே அப்படிங்கிறத அப்படி கேட்குறான். இதில் அவனுடைய சரியான யூகமும் தசரதனுடைய குணமும் தெரிகிறது. இதுக்கப்புறம் பரதனுடைய கவனிப்புக்கு வேண்டிய விஷயங்கள் ஒன் பை ஒன்றா சொல்ல வர்றான். முதல் கேள்வி என்னென்னா, பிரம்மஞானியும் சகல வித்தைகளிலும் நிபுணரும் ஞானத்திற்கு ஒத்த தர்ம அனுஷ்டானம் உள்ளவரும் அதனால் அபார தேஜஸை அடைந்தவரும் இக்ஷுவாகுகுல மன்னர்களுக்கு குலகுருவுமான வசிஷ்ட பகவானை நமது முன்னோர்கள் பூஜித்தபடி நீயும் பூஜித்து வருகிறாயா? இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம். ராமாயணத்தில் என்ன கேட்டால் டாப் டு பாட்டம் எல்லாமே பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். நம்பிக்கை என்ற ஒரு அடிப்படையில் தான் அதை ஒத்துக்க முடியும். ராமனுடைய வம்சத்தில் எல்லோரும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் உயிரோடு இருந்தார்கள். அத்தனை ராஜாக்களுக்கும் ஒரு குரு தான். அவருடைய ஆயுசு லட்சக்கணக்கில். ஒரு குலகுரு வசிஷ்டர் பல மன்னர்கள் பிறப்பது சாவது பிறப்பது சாவது என்பதை பார்த்தவர். அது எப்படின்னு சொன்னால், சாவை வென்ற சனாதனம் என்று இந்து மதத்துக்கு ஒரு பெருமை உண்டு. மரணம் என்பது மற்ற மதங்களில் தான் ஒரு அஞ்சத்தக்க விஷயமாக சொல்லுகிறார்கள். அல்லது மரணத்தை வென்றவர்கள் என்று அந்த மத தலைவர்களோ அது 1-2 மகான்களே தான் சொல்லுது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. சனாதன தர்மத்திலே ராஜாக்கள் பரம்பரையாக சாவை வென்றவர்களாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் ரிஷிகள் லட்சக்கணக்கான வருஷம் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று பட்டவர்த்தனமாக சொல்லுகிறது. அதான் சாவை வென்ற சனாதனம்ங்கிறது. அப்படி பார்க்குற போது இந்த வசிஷ்டர் எத்தனையோ ராஜாக்களை பார்த்துட்டார் அந்த ராமனுடைய பரம்பரையில். அவருடைய அந்த அமனுஷ்யமான விஷயங்களை சொல்கிற பிரம்மஞானியும் சகல வித்தியர்களின் நிபுணரும் ஞானத்திற்கோத்த தர்ம அனுஷ்டானமும் அபார தேஜஸ்வி அடையணும். அவர் கண்ணை யாரும் நேரில் பார்க்க முடியாதுங்க. விஸ்வாமித்திரனே பார்த்து அசந்து போயிட்டார். அவ்வளோ ஒரு தேஜஸ். நம்முடைய மனசில் அடக்கம் அதிகமாக ஆன்மீக சித்தி அதிகமாக அது எதில் தெரியும் என்றால் கண்ணு தான் தெரியும். நீங்கள் நம்ம காஞ்சி பெரியவரை பார்க்கலாம், விவேகானந்தரை பார்க்கலாம், கண் அப்படியே 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி இருக்கும். அது ஒளி எங்கேருந்து வருது? ஆத்ம ஜோதி உள்ளே இருக்கிறது தான் அப்படி வருது. ராவணனை முதல்ல அனுமன் பார்த்தபோது அனுமன் என்ன சொல்கிறாரே, அப்போ அவன் தேஜஸ் எப்படி இருக்குது? இந்திரனை விட அதிகமாக இருக்குது. இவன் 3 உலகங்களையும் கட்டி ஆளக்கூடியவன். பாவம் பேசாமல் இல்லை சிவனில் உட்காந்துருக்கான் அப்படின்னு நினைக்கிறார் அனுமர். அது மாதிரி பிரம்மாவையும் சிவனையும் நேரடியாக சாட்சாத்காரம் பண்ணிடணும் இல்லையா? அவன் 10,000 ஆண்டுகள் தவம் செய்கிறான் சும்மாவா? அப்போ அந்த தேஜஸ் இருக்க தானே செய்யும். அதுபோல் இவருக்கு தேஜஸ் இருக்கு. அப்படிப்பட்டவரை நீ பூஜித்து வருகிறாயா? அவன் கேட்குற முதல் கேள்வி என்னென்னா, ரகுவம்சத்து ராஜாக்களுடைய கிரேட்னஸ் பெருமைக்கு ரகசியம் என்னென்னா, குருவுக்கு அடங்கினவர்கள், வேதத்திலே சொல்லப்பட்ட வைதிக நெறிகளுக்கு கட்டுப்பட்டவர்கள். அவங்களுக்கு ராஜா தான் முக்கியம். ராஜாவை விட குரு தான் முக்கியம். அது அவங்களுக்கு ஒரு பழக்கமாக இருந்தது. அந்த குரு வச்சது தான் சட்டம் அங்கே. ஆனால் குரு எப்படிப்பட்டவர்னா தப்பான சட்டம் சொல்ல மாட்டார். அப்படி அவரை பூஜித்து வருகிறாயா?
அவருடைய ஆசிரமத்துக்கு போய் பார்க்குறதா இருந்தால் நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு அடக்க ஒடுக்கமாக பவ்யமாக போகணும். தேர் தூரத்தில் நிப்பாட்டி வச்சுட்டு நடந்து போகணும். காலில் செருப்பு இருக்கக்கூடாது. தூரத்துலேயே விழுந்து கும்பிடணும். சுவாமின்னு தான் பேசணும். நீங்கள் போங்க வாங்கலாம் பேசக்கூடாது. கையில் காணிக்கை இல்லாமல் போய் பார்க்கக்கூடாது. அப்படிலாம் பல நியமனங்கள் வைத்திருந்தார்கள். அதெல்லாம் ஒழுங்காக சரியா அப்படின்னு கேட்குறான். அடுத்து, தேவதைகளை யாக யஜ்ஞாதிகளாலும் மாதா பிதாக்களையும் அவர்களுடைய சொற்படி நடந்து அவர்களுக்கு சுசுரூஷை செய்வதாலும் குருக்களை பூஜித்து அவர்களுடைய கட்டளையை நிறைவேற்றுவதாலும் ஞாத்திகளை அவர்களுக்கு வேண்டிய செல்வத்தை கொடுப்பதாலும் வயசாலும் ஞானத்தாலும் ஆச்சாரத்தாலும் பெரியோர்களை நமஸ்காரம் செய்வதனாலும் பிராமணர்களையும் வெகுமானம் செய்வதாலும் திருப்தி செய்கிறாயா? இதில் ஒவ்வொருத்தரையும் எப்படி சந்தோஷப்படுத்துறது அப்படின்னு சொல்கிறார். தேவதைகளை யாக யஜ்ஞாதிகளால் சொல்லப்பட்ட யாகங்களை ஒழுங்காக செய்யணும். இது கீர்த்தனாச்சாரிய சீனிவாசையங்காருடைய மொழிபெயர்ப்பு. வால்மீகி ராமாயணத்துக்கு கிடைக்கக்கூடிய மொழிபெயர்ப்புகளில் நியரஸ்ட் டு த ஒரிஜினல் அண்ட் மோஸ்ட் ரிலேபிள் இதுதான். நாம் அன்றாடம் யாக யஜ்ஞங்கள் பண்ணுறதுனால தேவர்கள் மகிழ்கிறார்கள். ஏன்னா 33 கோடி தேவர்களுக்கும் யாகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை செய்வது பூமியில் இருக்கிறவர்களுக்கு கடமை. இப்போது இன்றைக்கி எல்லோருமே விட்டுட்டாங்க யாகத்தை. யாகங்களை விட்டுட்டதுனால என்னாகுது? தேவர்களுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகி இருக்கிறோம். ஒழுங்காக மழை பெய்யுதா, ஒழுங்காக வெயில் அடிக்குதா, எல்லாம் தலைகிடம் மாறிப்போச்சு. இப்போ பயிர்கள் ஒழுங்காக விளையுதா, பஞ்சம், வியாதிக்கு கணக்கு இல்லை, எல்லாம் உள்டாவாகி போச்சு. இதெல்லாம் இல்லாமல் அந்த காலத்தில் செழிப்பாக மனிதன் இருந்த காரணம் என்ன அப்படின்னா, தேவர்களை அவர்கள் திருப்தி பண்ணினார்கள் இந்த யாக யஜ்ஞங்களால். எங்கேயாவது யாகம் நடந்துக்கிட்டே இருக்கும். மதுரையை பற்றி வர்ணிக்கிற போது இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் சொல்கிறார், யாக புகை வந்துக்கிட்டே இருக்குப்பா. மதுரைக்கு தூரம் தள்ளி அவுட்டரில் அந்த இடையர் சேரியில் கோவலன் நெருங்கிக்கிட்டு இருக்கிற போது மதுரை எவ்வளோ தூரங்க இன்னும் அப்படின்னு கேட்குறான். கண்ணகி ரொம்ப துவண்டுட்டா. அப்போ சொல்கிறாங்க, இங்கே மோந்து பாருங்கள் மூக்க, ஒரு யாக புகை தெரியுதா? ஆமாம், அப்போ மதுரை வந்துடுச்சு. அங்கே செய்யக்கூடிய யாகங்களுடைய புகை தான் இங்கே வருது, பக்கம் தான் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரையில் சதா யாகம் நடந்துக்கிட்டு இருக்கோம், பகல் பூரா யாகம்தான். அதனால மதுரை செழிப்பாக இருந்தது. மதுரை எப்படிப்பட்ட ஊர்? சிவபெருமானுடைய திருவிழா 60 நாள் அங்கே தான் நடந்தது. மதுரை மீனாட்சி கோயிலை பற்றி பேச்சு இல்லாத புஸ்தகம் இல்லை. மதுரையில் என்னென்ன சிறப்பு வைணவத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், கூடலழகர் பெருமாள் ஆகட்டும், அல்லது திருமோகூர் காளமேக பெருமாள் ஆகட்டும், அல்லது அழகர் கோவில் சவுந்தரராஜ பெருமாள் ஆகட்டும், அல்லது அங்கே நரசிம்மர் இருக்காரே யானமலை அதாகட்டும், எவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஊர். தெய்வங்கள் நடமாடின இடம் மதுரை. சைவத்தில் அங்கே தான் சிவபெருமான் காலில் செருப்பு இல்லாமல் நடந்து விறகு விற்றார் அப்படின்னு போட்டிருக்கு. வைணவத்தில் பெரிய பெரிய ஆழ்வார்கள் மகான்கள்லாம் அங்கே நடந்த இடம். அப்படிப்பட்ட சிறப்பு எப்படி வந்தது? சதா யாகம் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். அப்போது யாகங்கள் பண்ணுறதுனால தேவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருந்தார்கள். குருக்களை வழிபட்டார்கள். சொந்தக்காரங்களுக்கு வேண்டிய செல்வத்தை கொடுத்தார்கள். சொந்தக்காரன் எப்பவுமே நம்மக்கிட்ட இருந்து என்ன கொடுப்பான்னு தான் சார் எதிர்பார்ப்பான். நம்ம என்ன கொடுக்கலான்னு எந்த சொந்தக்காரன் நினைக்க மாட்டான். இவன் பணக்காரனாக இருந்தால் கூட, இவன் ஏழையாக இருந்தால் கூட, இவனால் நமக்கு என்ன பார்ப்பான் சொந்தக்காரன். அதனால் நீங்கள் சொந்தக்காரனுக்கு நீங்கள் உதவி செய்யலைன்னா அவன் தான் எதிரி. அதனால தான் சொந்தக்காரனுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறது. உற்றவார் புகழை உகந்து நீ பணக்காரனா அவன் சந்தோஷப்படும்படியாக நீ கொடுக்க வேண்டியிருக்கும், கொடு. அப்படி கொடுத்தினா பிரச்சனை கிடையாது. நீ கொடுக்கலைன்னா போச்சு, அவன் தான் எதிரி உனக்கு. அதனால் சொந்தக்காரங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கணுமா? வயசாலும் ஞானத்தாலும் ஆச்சாரத்தாலும் பெரியோர்களை நமஸ்காரம் செய்வதால், வயசில் பெரியவங்க, ஆச்சாரத்தில் பெரியவங்க, அறிவில் பெரியவங்க பார்த்தா உடனே கால் தொட்டு வணங்கணும். இன்றைக்கும் அது நார்த் இந்தியாவில் இருக்குங்க, தெற்கு தென்னிந்தியாவில் இல்லை போச்சு. வட இந்தியாவில் வயசில் பெரியவங்களை சின்னவங்க பார்த்தாங்கன்னா, முன்பின் தெரியாதவங்களாக இருந்தாலும் உடனே நமஸ்தே ஜின்னு கால் தொட்டு கும்பிடுவாங்க. அவங்க உடனே ஜீத்தே ரகோ பேட்டா, ஜீத்தே ரகோ, நல்லது நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த பழக்கம் இன்றைக்கி இருக்குங்க.
நாம் வணங்க வணங்க நமக்கு ஆயுள் அதிகம், ஆரோக்கியம் அதிகம், அதிர்ஷ்டம் அதிகம், நமக்கு தாங்க நல்லது. அது எங்கே யார் செய்கிறாங்க? கிடையாதே. இப்போ இன்றைக்கி ஒரு பெரியவனை வந்து சின்னவனுக்கு அறிமுகப்படுத்தி வச்சா ஹாய் அப்படின்றான், அப்படி இடு அப்படிங்கிறான், கையை பிடிச்சி கொடுக்குறான். இவன் கொடுக்குற அவன் அன்றரை வந்துடும் போல் இருக்கு. இதெல்லாம் என்ன நாகரிகம், என்ன பழக்கம்னு தெரியல. இப்போது வித்வான்களையும் பிராமணர்களையும் வெகுமானம் செய்தது திருப்தி செய்கிறாய். பிராமணர்கள் ஞானிகள் ரொம்ப வேதம் படித்தவங்க, சாஸ்திரம் படித்தவங்க ஏழைகளாக தான் இருப்பாங்க. ஏன்னா பணத்து ஆசை இருந்தால் அவங்க அந்த லைனுக்கு போக மாட்டாங்க. அவங்க ஏழைகளாக தான் இருப்பாங்க, கிழிஞ்ச வெட்டியாக தான் இருக்கும். அவங்களுக்கு நாம் தான் கொடுக்கணும். கோயில் அர்ச்சகாலம் இவ்வளோ தரித்திரத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு நாம் தான் கொடுக்கணும். அதனால் இந்த ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறியா? அடுத்த கேள்வி, தனுர்வேதத்திலும் ராஜநீதியிலும் நிபுணரான சுதன்வா என்ற நமது உபாத்தியாயரை பூஜித்து வருகிறாயா? வில் விதியை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாருக்கு பேர் சுதன்வா. எப்போவுமே சொல்கிறேன், எந்த வித்தையாக இருந்தாலும் அன்னாடம் அந்த குருவை ஒரு நிமிஷமாவது மனசில் உபாசித்தா தான் அந்த வித்தை வளரும். இப்போ வைத்தியமாகட்டும், இந்த வேறு என்ன துறையாக இருந்தாலும் சரி, அந்த குருவை அன்னாடம் உபாசனை பண்ணணும். ஏன்னா உண்மை சம்பவம் ஒன்று சொல்கிறேன். ஒரு ராஜ வைத்தியர்னு ஒரு வைத்தியர் இருந்தார் பரங்கிப்பேட்டில். அவருக்கு வந்து மேஜிக் வைத்தியர்னு நாங்களாம் சொல்லுவோம். அவர் கை வச்சு குணமாகாத வியாதியே கிடையாது. ஆச்சரியப்படாத ஒரு ஆள். அவர் சொல்கிறாரு, ஒரு தடவை வந்து கேட்ராக்டுக்கு அவர் தைலம் செய்து விற்றுக்கிட்டு இருந்தார். கண்ணில் புரை விழுந்தால் அதை போக்கக்கூடிய ஒரு தைலம், அதை நீங்கள் தலையில் தேய்ச்சி வந்தால் அது விழாது அப்படின்னு. இது என்ன ஆகி போச்சுன்னா, இவருக்கு கேட்ராக்ட் வந்துருச்சு, வைத்தியருக்கு கேட்ராக்ட் வந்துருச்சு. இப்போ வீட்டில் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, போய் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வந்து அதுக்கு நீங்கள் கண்ணாடி போட்டுக்கோங்க அப்படின்னு. இவருடைய ஆர்கியூமெண்ட் என்னென்னா, நான் வந்து கேட்ராக்டை தைலத்தின் மூலம் குணப்படுத்துகிறேன்னு விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கேட்ராக்ட் என்னால் குணப்படுத்த முடியலன்னா அந்த மருந்து விற்கிறதுக்கு நான் தகுதி இல்லை எனக்கு அப்படின்னு அவர் முடியாதுன்ட்டார். அப்போ என்ன பண்ண போகிறீங்க, கண்ணு குருடாக உட்கார போகிறீங்களா அப்படின்னு. இல்லை, இதுக்கு ஆண்டவன் ஒரு வழி விடுவான். அவர் என்ன பண்ணாரா, நான் இதெல்லாம் வந்து அவர் என்கிட்ட சொன்ன கதை. அப்போ என்னையா பண்ணீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு முஸ்லீம் தான் வைத்தியம் சொல்லி கொடுத்தார் குரு. அவர் ஹசரத்துன்னு சொல்லுவாங்க. ஹசரத்தை நினச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்து அழுவுறேன், அப்படி அழுவுறேன். காலை 8 மணிக்கு சாப்பாட்டுக்கு மேலே உட்காந்து அழுக ஆரம்பித்தேன். 11 மணி வரைக்கும் அழுதுகிட்டு இருக்கேன். அப்படியே தூக்கம் வந்துருச்சு, தூங்கிட்டேன். அப்போ தூக்கத்தில் வந்து நான் விற்கிற தைலம் என் கண்ணு முன்னால் ஒரு பாட்டில் வருது. அதில் இவர் என்ன பண்ணுறாரு, மேஜையிலேருந்து சுருள் பட்டைன்னு ஒன்று இருக்குது, அந்த பட்டையை எடுத்து உள்ளே போடுறாரு. இப்படி ஒரு கனவு வந்து பிடுக்குன்னு முடிச்சிட்டாரு. ஆஹா, சுருள் பட்டை போட்டால் கேட்ராக்ட் சரியாக போயிடுமா அப்படின்னா அப்படின்னு உடனே சுருள் பட்டையை அந்த தைலத்தில் சேர்த்து விட்டு இவர் முதல்ல அதை தேய்ச்சி பார்க்குறாரு. 15 நாள் தேய்ச்ச பிறகு இவருக்கு கேட்ராக்ட் குணமாகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து அவர் விற்க ஆரம்பித்தாருன்னு அவர் என்கிட்ட சொன்னாருங்க. இப்போ நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு வைத்தியர் ஒரு சாதாரண பாமரத்தனமான ஆள், அவருக்கு ஒன்றும் படிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதை பற்றி கொஞ்சம் தெரியும், அவ்வளோதான். அவருக்கு இந்த குரு பக்தி, அவர் முஸ்லீம்னு இவர் பார்க்கல, நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் அவர் தானே. அசரித்து அழுது கடைசியில் அவருக்கு அந்த பதில் கிடைச்சி அதுக்கப்புறம் வந்து கேட்ராக்டை தைலத்திலேயே குணப்படுத்துகிற ஆளுன்னு சொல்லி ரொம்ப பேர் புகழ் ஆகிப்போச்சு அவருக்கு. அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் கூட்டம் பயங்கரமாக இருக்கும் அவருடைய கிளினிக்கில். அதான் இங்கே சொல்கிறது, தனுர்வேதத்திலும் ராஜநீதியிலும் நிபுணரான சுதன்வா என்ற உபாத்தியாயரை தினம் பூஜிக்கிறாயா? தினம் வந்து அவரை போய் காலில் பூ வச்சு கும்பிடணும், இல்லை தனியாக உட்காந்து அவருடைய உருவத்தை நினச்சி வணங்கணும். எல்லோரும் செய்யணுங்க. நமக்கு எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து பிஹெச்டி வரைக்கும் இப்போ சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் அப்படியே மானசிகமாக நினச்சி தினம் வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் வராது, நிச்சயம் எப்படியாவது வேலை தேடி வரும். அடுத்து நீங்கள் என்ன ப்ரொஃபஷன், நீங்கள் லாயர் ஆகுறீங்களா இல்லை டாக்டர் ஆகுறீங்களா, அந்தந்த தொழிலில் உங்களுக்கு வந்து அற்புதமான நிபுணத்துவம் கிடைக்கும். அதாவது ஒரு ஒரு படிப்பு படித்து அதில் சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும் பத்தாதுங்க, உங்களுக்கு தொழில் ஓகோன்னு நடந்துடாது. உங்களுக்கு அன்றாடம் புத்தி விருத்தியாகணும்.
புதுசு புதுசாக பிரச்சனை வரும் உங்கள் தொழில். அது என்ன தொழிலாக இருந்தாலும் சரி, அதுக்கு அது சமாளிக்கிறதுக்கு புதுசு புதுசாக உங்களுக்கு புத்தியில் ஐடியா வரணும். அது எப்படி வரும்? குருவால் தான் வரும். ஒரு ஒரு கேஸ் பாருங்கள், உங்களுக்கு பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியும் இந்த சமாளிக்கிற என்னென்ன. என்ன அப்படின்னா, ஒரு நிறைய மாதம் கர்ப்பிணி, இன்னும் ஒரு 10-15 நாளில் அவளுக்கு பிரசவம் ஆகணும். அந்த நேரத்தில் ஒரு மாடு வந்து அவளை முட்டி அந்த வயிற்றுக்குள்ளே கொம்பு பாய்ஞ்சு உள்ளே இருக்கிற குழந்தையினுடைய கை வெளியே வந்துடுச்சு. கை வெளியே தொங்குது. இப்போ அந்த கையை பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டால் போக மாட்டேங்குது. அழுத்து தள்ளினா கை முறிஞ்சிடும். அல்லது அது போய் எசுக்க எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு பிறக்கிற குழந்தை கை நொண்டியாக பிறக்கும். சிக்கலான விஷயம். ஆப்ரேஷன் பண்ணலாமா அப்படின்னு சொன்னால் அது வந்து 2 கட்டான டைமு, பிரசவமாகிற டைம். இந்த நேரத்தில் வயிற்று அறுத்தா இவ பிழைப்பாளா, அவன் பிழைப்பான குழந்தை? சிக்கல், பயங்கர சிக்கல். அப்போ இந்த மாதிரி இந்த வைத்தியம் மாதமாக இருக்கும் பெண்களுக்கு வைத்தியம் செய்யக்கூடிய கைனகாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. அவங்கள பல பேர் பார்த்தாச்சு. அது ஒன்றும் பயப்படுறாங்க. அதை பார்த்த உடனே என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு பயப்படுறாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட டாக்டர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட போனபோது அவர் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணார், இதுக்கு ஆப்ரேஷன்லாம் கூட அது பண்ண முடியாது அப்படின்னு என்ன பண்ணார், அந்த சிகரெட்டை அந்த குழந்தையோட கையில் வச்சார். எரியிற பகுதியை வச்ச உடனே அந்த குழந்தை சர்க்குன்னு உள்ளே எழுதுக்குச்சு. நெருப்பு சூடு தாங்காமல் உள்ளே எழுதுக்குச்சு. உடனே வந்து தியேட்டரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நரம்பு போட்டு தச்சு வயிற்று மூடிட்டார். சுகப்பிரசவம் வாங்கி போச்சு. இதெல்லாம் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்க. இது மெடிக்கல் புக்கில் இருக்காது. எந்த மெடிக்கல் புக்கிலும் இது இருக்காது. இது நடைமுறையில் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு யுக்தி. அது எப்படி வரும் அந்த யுக்தி? உங்களுக்கு குருவை கும்பிட்டா தான் வரும். சங்கீதம்னா சங்கீதத்துக்கு குரு, சமையல்னா சமையலுக்கு குரு, சும்மா மோளம் அடிக்கிறதுக்கு கூட குரு இருக்கான் சார். செருப்பு தைக்கிறதுக்கு குரு இருக்கான். வேதாந்த தேசிகர் வந்து ஒரு செருப்பு தைக்கக்கூடியவன்கிட்ட போய் கற்றுக்க ஆசைப்பட்டானா, அவன் பயந்துக்கிட்டு பிராமணன்லாம் நான் வந்து சொல்லித்தர மாட்டேன், எனக்கு அவ்வளோ தகுதி இல்லை, நீங்கள் வேறு யாராவது கேட்டுங்கன்னு சொல்லிட்டான். இவர் என்ன பண்ணார், சரி இதை விடக்கூடாதுன்னு சொல்லி அவன் ஒரு நாள் மேலே மரத்து மேலே இருந்து மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தபோது இவர் கீழே நேராக அவர் கீழே வந்து இவரே வந்து ஒரு வாருக்குள்ளே ஒரு ஊசியை வச்சு, எப்பா நான் செய்கிறது சரியானு பாரு அப்படின்னு சொல்லி இப்படி குத்தி எடுத்தாரான். இல்லை சாமி அப்படி இல்லை சாமி, நீங்கள் அதை எடுத்து இப்படி வச்சு அப்படி செய்யுங்க அப்படின்னோடனே சரி அப்பா குரு உபதேசம் ஆகி போச்சு என்று அதுக்கப்புறம் அந்த வந்து அருமையாக வந்துட்டு அவருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு கதை ஐதீகம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நமக்கு என்ன தொழிலாக இருந்தாலும் அதுக்கு குரு வேணும், அந்த குருவுக்கு பக்தி வேணும். அப்போ தான் நமக்கு நடக்கும் நல்லபடியாக. அதுதான் இங்கே தனுர்வேதத்திலும் ராஜநீதியிலும் நிபுணரான சுதன்வா என்ற உபாத்தியாயரை பூஜிக்கிறாயா? அடுத்த கேள்வி, இந்த உன் மந்திரிகள் புத்திமான்களாகவும் நீதி சாஸ்திர நிபுணர்களாகவும் இருக்கிறார்களா? நம்ம மந்திரின்னு யார் அப்பாயிண்ட் பண்ணுறோம்? அவன் நம்மளை விட மோசமாக இருந்தால் அவன் நமக்கு என்ன ஐடியா சொல்லி கொடுப்பான்னு சொல்லுங்கள். நம்ம விட கெட்டிக்காரனாக இருக்கிறவன் தான் நமக்கு மந்திரியாக இருக்கணுங்க. அவன் கிறுக்குத்தனமான ஐடியா சொல்லி கொடுத்துக்கிட்டான்னு வச்சுங்க, அவனை மந்திரியாக வச்சுக்கிட்டு அவன் சொல்கிற பாதையில் போனால் நமக்கு அழிவு தான் வரும். புத்திமான்களாக இருக்கிறார்களான்னு. அடுத்தது, தகுந்த காலத்தில் படுக்கிறாயா, தகுந்த காலத்தில் விழிக்கிறாயா? எப்போ படுக்கணும்? இரவின் முன்பகுதியை விழித்து கழிக்கணும், அதுக்கப்புறம் படுக்கணும். விடிய காலம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துடணும், 3:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடணும். இதில் லட்சுமி கிரகம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. அது இங்கிலீஷில் மறைமுகமாக வேறு மாதிரி சொன்னால், early to rise and early to bed and early to rise makes you healthy, wealthy, wise அப்படிமா. அதில் பெரியவங்க ஒரு நன்மை கண்டிருக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, காலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் படுக்கையில் இருக்கிறவனை மூதேவி தான் தேடி வருவாள். அது ரொம்ப தப்பு. விடிய காலம் தூங்கவே கூடாது. அடுத்த கேள்வி, விடியற் காலத்தில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் வழிகளை ஆலோசிக்கிறார். எந்திரிச்சவனே சரி இன்றைக்கி என்ன வேலை செய்கிறது, எப்படி பணத்தை சம்பாதிக்கிறதுன்னு பார்க்கணும். இவர் ராஜாவுக்கு மகன் தான், இருந்தாலும் வருமானத்தை அதிகப்படுத்தணும்ல. அப்பா சம்பாதிச்சது போகுதுன்னு நினைக்கக்கூடாதுல்ல. இன்கம் வர வழி என்ன என்று பார்க்க வேண்டும். அடுத்து, ஒருவனாகவாவதோ பலருடனாவதாகவோ ராஜ்ய காரியங்களை ஆலோசிக்காமல் இருக்கிறாயோ? ஒரு டெசிஷன் எடுக்கணும், முடிவு எடுக்கணும்னா தனியாளோட பேசக்கூடாது. ஒரேடியாக 10 பேரையும் கூப்பிட்டு கேட்கக்கூடாது. ஒரு 2-3 பேர்
ஏன்னா தனி ஆளை கேட்டோம்னா ராங்காக சொன்னாலும் நமக்கு தான் பிரச்சனை. ரொம்ப அதிகமான ஆளில் கேட்டால் ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. அதில் வந்து நமக்கு ஒரு டெசிஷன் கிடைக்காது. அப்படி செய்யாமல் இருக்கிறியான்றாரு. அடுத்த கேள்வி, நீ செய்யும் ஆலோசனை அந்த காரியம் முடிவதற்கு முன் ராஜ்யத்தில் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறதா? நீ வந்து என்ன திட்டம் போடுறியோ அது வந்து மக்களுக்கு லீக் அவுட் ஆகக்கூடாது, ரகசியமாக வச்சுருக்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு 2000 ரூபா நோட்டு வந்து செல்லாமல் ஆக்கினா தான் நமக்கு சரிப்படும் நாட்டில் பொருளாதார நிலைமைன்னு சொன்னால், அதை அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற வரைக்கும் ரகசியமாக வச்சுருக்கணும். நீ ஒரு வாரமாகவே வந்து 2000 நோட்டு செல்லாமல் போகலாமா என்ற ஒரு யோசனை நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு லீக் அவுட் பண்ணிங்கன்னா, அத்தனை பேர் என்ன பண்ணுவான், அந்த 2000 நோட்டை மாற்றிடுவான். அதனால் கடைசி வரைக்கும் அதை சீக்ரெட்டாக வச்சுருக்கணும். அல்லது ஒரு படையெடுப்பு விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு அட்டாக் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்துருந்தோம்னா அது வெளியே தெரியக்கூடாது, சர்ப்ரைஸாக போய் செய்யணும். திட்டங்கள் அப்படி தான், எல்லாமே அப்படி தான். அதுக்கப்புறம் சீக்கிரத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை சீக்கிரத்தில் செய்கிறாயா? ஏனென்றால் காலத்தில் செய்ய முடிக்காத காரியத்தின் பயனை காலம் கொள்ளையிடுகிறது. ஒரு காரியத்தை இந்த சீசனில் செய்யணுன்னா அதை உடனே செஞ்சிடணும். ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிறான். எப்போ விதைக்கணுமோ அப்போ விதைக்கணும். கொஞ்சம் ஒரு 15 நாள் பின்ன விதைச்சா கூட பின்னால் அறுவடையில் பாதிக்கும் உங்களுக்கு. அப்புறம் நீயும் மந்திரிகளும் ஆலோசனை செய்த காரியங்களை பிறர் யூகித்தோ அனுமானத்தாலோ அறிய முடியாதபடி ஜாக்கிரதையாக காப்பாற்றி வருகிறாயா? நீ ஒரு ரகசியமாக ஒருத்தரோட டெசிஷன் எடுக்கிறேன்னு வச்சுக்க. அப்போ நீ வந்து எங்கே போகிற, யாரை பார்த்து பேசுகிற, எவ்வளோ நேரம் அந்த வீட்டில் இருக்கிறதுங்கிறது வெளியே தெரியக்கூடாது. நீ பார்க்குறதும் பேசுகிறதும் யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா பார்க்குறவங்க என்ன நினைப்பான், இவர் வீட்டுக்கு அவர் எதுக்கு வர்றாரு, இவர் ரொம்ப சிக்கலான பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் சொல்லக்கூடிய ஆள், அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுங்க என்று மக்கள் உடனே யூகம் பண்ணி விடுவார்கள். அப்படி இல்லாமல் உன்னுடைய நடவடிக்கைகள்லாம் ரொம்ப ரகசியமாக வச்சுக்கணும் அப்படின்றார். அப்புறம் அநேக ஆயிரம் மூர்க்கர்கள் இருந்தாலும் அவர்களை விட்டுவிட்டு நன்றாக பரிசோதித்து காரியத்தை செய்யும் புத்திமானை மட்டுமே வைத்திருக்கிறாயா? எனக்கு மந்திரிகள்னு ஒரு 35 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது பெருமை இல்லைங்க. எல்லாம் மடப்பையில் இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஒரே ஒரு மினிஸ்டர் இருந்தாலும் அவன் அறிவுள்ளவனாக கெட்டிக்காரனாக இருக்கணும். இன்றைக்கி அரசியலில் பல தோல்விகள் வருவதற்கு காரணம் அமைச்சர்கள் ஆலோசகர்கள் என்ற பெயரில் கிறுக்கு பெயரில் வச்சுக்கிட்டு அவங்க செய்கிறாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும். அதில் தான் வந்து பல காரியங்கள் ஃபெயிலாக போயிடுது. அடுத்து, இந்த கீழ்த்தரமான வேலைகள் செய்யக்கூடிய சேவகர்களை முக்கியமான காரியங்களில் நியமிப்பதும் முக்கியமான காரியங்களை செய்யக்கூடிய சேவகர்களை கீழ்த்தரமான வேலைகளை செய்வதற்கு நியமிப்பதும் தவறு என்பதை உணர்ந்திருக்கிறாயா? அதாவது என்னென்னா, சமையல் பரிமாறுதல் முதலிய காரியங்களில் முக்கியமான சேவகர்கள் இருக்கணும். அடுத்து படுக்கை ஆசனம் வாகனம் முதலில் கொண்டு வருவது நடுத்தரமான சேவகர்கள் இருக்கணும். கால் கழுவுறது, மரவடிகளை கொண்டு வருவது, கால் அமுக்கிறது முதலிய வேலைகளை கீழ்த்தரமான சேவகர்கள் செய்யணும். இந்த 3 கேடரையும் மாற்றிடக்கூடாது. இப்போ ஒரு கௌரவமாக வந்து சமையல் பண்ணி நமக்கு பக்கத்துலேயே இருந்து சோறு போடக்கூடியவா ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஆளாக இருப்பான். அவனை கொண்டு வந்து நீ செருப்பை கொண்டு வாங்கிறது சொல்லக்கூடாது. அதே சமயத்தில் செருப்பை கொண்டு வரணும்னா தூக்கி கூப்பிட்டு நீங்கள் எனக்கு காப்பி போட்டு கொடுன்னு சொல்லக்கூடாது. யார் யார் என்ன வேலை செய்யணும்னு ஒரு விவஸ்தை உண்டு, அப்படி தான் வச்சுருக்கணும் எல்லாம் அப்படின்னு. அதான் புரோட்டோகால். வெள்ளக்காரர்களெல்லாம் ரொம்ப கணக்காக செய்வான். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் குயின் விக்டோரியாவுடைய ஆட்சியில் எல்லாம் ரொம்ப ஒழுங்காக நடக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்தாப்பில் இந்த உத்தமமான வஸ்திரங்கள், ஆபரணங்கள், வாகனங்கள் முதலியவைகளை வேறு மனுஷர்களால் ரகசியமாக மந்திரிகளிடம் அனுப்பி அரசனுடைய அந்தப்புறத்திலிருந்து உங்களுக்கு அவை அனுப்பப்பட்டவை என்று பொய் சொல்லி அவர்கள் அதை ஆசையோடு பெற்றுக்கொள்கிறார்கள் என்று பரீட்சிக்க வேண்டும். அதாவது அந்தப்புறத்தில் இருக்கிற பெண்களுக்கும் அமைச்சர்களுக்கும் தொடர்பு வரக்கூடாது. ஏன்னா பல கதைகள் அப்படி தான் வருது. ராஜாக்களுடைய அந்தப்புறத்தில் திவான்கள், அமைச்சர்கள் பூந்துருவாங்க தப்பான நோக்கத்தில். அது நடக்காமல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், மகாராணி அந்தப்புறத்துலேருந்து இந்த ரகசியம் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நாம் கொடுத்து விடணும். அவன் உடனே வந்து அப்படியா அப்படின்னு ஆசையாக வாங்கிக்கிட்டான்னா அவனுக்கு அந்த வீக்னஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் எனக்கு எதுக்கு அந்த அம்மா கொடுக்குறாங்க, நான் போய் மகாராஜாவை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு அவன் ஆனஸ்டாக இருந்தான்னா அவனால் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்.
அப்புறம் வெகு கடுமையாக பிரஜைகளை தண்டித்து அதனால் அவர்கள் கஷ்டப்பட்டு மந்திரிகளிடத்தில் முறையிட்டு அவர்கள் உன்னை தடுக்கும்படி வைத்து கொள்ளாமல் இருக்கிறாயா. ஓவர் பனிஷ்மெண்ட் கொடுக்குறது, ரொம்ப கஷ்டப்படுத்துறது, ஓவர் டேக்ஸ் பண்ணுறது, அவங்களாம் அமைச்சர்கள்ட்ட போய் புகார் பண்ணி மகாராஜா பண்ணுறது ஒன்றும் சரியில்லைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வச்சுக்கக்கூடாது. மந்திரிகள் வந்து நம்ம கண்டிக்கிற அளவுக்கு நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனை வச்சுக்கக்கூடாது, எல்லாம் வந்து விவேகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த கேள்வி, அரசனை இம்சை செய்வதில் பயமற்றவனும் காலக்கிரமத்தில் அரசனுடைய ஐஸ்வர்யத்தை கைப்பற்றி கொள்கிறவனுமான மனிதனை எந்த அரசன் கொல்லாமல் விடுகிறானோ அவனால் ராஜ்யத்தை விட்டு அந்த அரசன் துரத்தப்படுவான் அல்லது கொல்லப்படுவான். சில பேர் போல்டாக அரசனுடைய பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு அவனுக்கு கெடுதல் பண்ணுவாங்க, குப்ஜர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அரசனுக்கு ஈக்குவலாக பழகுவாங்க, ஆனால் ராஜாவுக்கு சாப்பாட்டில் விஷம் வச்சுருவான், தூங்கும்போது கத்தி எடுத்து குத்திடுவான், அல்லது வந்து அரசனுக்கு எதிராக சதி பண்ணுவான். இப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போனால் உடனே அவனை கொலை செய்யணும், விட்டு வைக்கக்கூடாது. ஏன்னா அவன் அடுத்து ராஜாவாகிறதுக்கு ஆசைப்படுறான், அதனால தான் இப்படிலாம் செய்கிறான். அவனை விட்டு வைக்காத, கொலை பண்ணிடு அப்படின்றார். அடுத்து இந்த யார் மிலிட்ரி ஜென்ரல் சேனாதிபதி யார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சில தகுதிகள் சொல்கிறாரு. அரசன் செய்யும் மரியாதையால் மகிழ்கிறவன், பிறரை ஜெயிக்கும் சக்தி உடையவன், அந்தந்த சமயத்திற்கு தகுந்தபடி தன் சைன்யங்களை அணிவகுப்பதில் சத்ருவின் அணிவகுப்பை பிளப்பதில் கெட்டிக்காரன், புத்தி உள்ளவன், ஆபத்து காலத்தில் கலங்காத தைரியம் உடையவன், எஜமானிடத்தில் விசுவாசம் உள்ளவன், உள்ளும் புறமும் சுத்தமாக இருப்பவன், காரியங்களை நடத்துவதில் திறமையானவன். இப்படிப்பட்டவனைத்தான் சேனாதிபதி பதவியிலே வைக்க வேண்டும். அப்படி ஒருவன் சேனாதிபதியாக இருந்தால் அவனை அநியாயமாக நீக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஆள் அமையறது ரொம்ப அரியுது. நல்ல புண்ணியம் உள்ளவனுக்கு தான் அப்படி ஒரு சேனாதிபதி கிடைக்கும். அடுத்து, யுத்தத்திலே சமர்த்தர்களாக இருக்கிறவர்களை அவ்வப்பொழுது பரீட்சித்து பகுமானங்களை செய்கிறாயா. ஒரு சின்ன ஒரு தகராறு வந்துடுது, ஒரு 10-20 பேருக்குள்ளே மோதல், அதை போய் அடக்கிறதுக்கு ஒரு குட்டி தளபதி போகிறான், 4 பேரை கூட்டிகிட்டு போகிறான், அவன் ஜெயிச்சிட்றான், ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அவனை கூப்பிட்டு அதுக்கு வந்து ஐயா இருந்தா உனக்கு வந்து பகதூர் பட்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 1000 பொண்ணு கொடுத்து சன்மானிக்கணும் சபையில் வச்சு. அப்போ அவனுக்கு உற்சாகமாக இருக்கும். அப்படி இல்லாமல் அதை கண்டுக்கவே இல்லை, அவன் போனதும் தெரியாது, அவன் செய்த காரியமும் தெரியாது, அப்படிங்கிற மாதிரி கமுக்கமாக இருந்துட்டு அவனுக்கு உற்சாகம் இழந்து போகும். நான் எவ்வளோ பெரிய நல்ல காரியம் பண்ணியிருக்கேன், இதை முளையிலேயே கிள்ளாமல் விட்டு அந்த நாட்டுக்கே பெரிய பிரச்சனை வரும், அதை ஒடுக்கியிருக்கேன், அதை ராஜா கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, என்னை பாராட்டக்கூட மாட்டேங்கிறாருன்னு வருத்தப்படுவாங்க. ஸோ யுத்தத்தில் சமர்த்தர்களான வீரர்களை அவ்வப்பொழுது பகுமானம் செய்து கௌரவிக்க வேண்டும். அடுத்து, நீ தூதர்களாய் யாரை தேர்ந்தெடுக்கிறாயோ அவர்கள் உன் தேசத்தில் பிறந்தவர்களாகவும் உன் மீது விசுவாசம் உள்ளவர்களாகவும் உன் எண்ணங்களை நன்கு அறிந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். நீ தூதனா இன்னொரு ராஜாவுக்கு ஒருத்தனை அனுப்புகிற, அவன் அங்கே போய் லூசு மாதிரி விளரக்கூடாதுல்ல. உன் நன்மைக்கான ஒரு காரியத்தை அவன் செய்யணுன்னா உன்னை தெரிஞ்சவன், உங்களோட இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவன், உன் மீது விசுவாசமாக இருக்கிறவன், அவனை தான் அனுப்பணும் அப்படின்ற. அடுத்து, பரீட்சிக்கப்பட வேண்டியவர்கள். உன்னுடைய கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவனை டெஸ்ட் பண்ணணும். எப்படி டெஸ்ட் பண்ணணுன்னா, ஒவ்வொருவருக்கும் 3 பேர் வைத்து ஒருவருக்கு தெரியாமல் ஒருவர் அவரை பற்றி சொல்லும் தகவல்களை கவனிக்க வேண்டும். ஒரு ஆளை வேவு பார்க்குறதுக்கு 3 பேரை வைக்கணும். 3 பேர் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது, இந்த 3 பேருக்கும் தெரியக்கூடாது. இவன் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறான், அவன் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறான், அவன் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறான் பார்க்கணும். பார்த்து அந்த ஆள் ஒத்து போகுதா எல்லாருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணுங்க. அப்படி யார் வந்து யாரை பரீட்சிக்க வேண்டும் என்று கேட்டால் இவர் என்ன சொல்கிறாரு, இந்த 18 பேர்கள் லிஸ்ட்டு போடுறாரு. இந்த 18 பேரை அப்பப்போ டெஸ்ட்டு பண்ணணுங்கிறார். யார் அப்படின்னா, மந்திரி, புரோகிதன்,
யுவராஜா, சேனாபதி, வாசல் காப்பவர்களுக்கு தலைவன், அந்தப்புறத்தின் காரியங்களுக்கு தலைவன், சிறைச்சாலை தலைவன், தனத்தை வசூல் செய்கிறவர்களுக்கு தலைவன், நியாயவாதிகள், நியாயாதிபதிகள், சைனியங்களுக்கு தனத்தையும் ஆகாரத்தையும் கொடுப்பவன், ராத்திரியில் நகர சோதனை செய்பவன், அரசனிடமிருந்து ஒரே தடவையாக திரவியத்தை வாங்கி கொண்டு சைன்யத்தை தவிர கூலிக்காக வேலை செய்யும் மற்றவர்களுக்கு பிரித்து கொடுப்பவன், ஒவ்வொரு நாளும் ராஜ்யசபையை அலங்கரிப்பது, அரசன், மந்திரி முதலியவர்களுக்கு தகுந்த ஆசனங்களை போடுகிறவன், அவரவருடைய அந்தஸ்துக்கு தகுந்தபடி ஏற்பட்ட ஆசனங்களில் சபையில் வரத்தகாதவர்களை விலக்குகிறவன், பிறருடைய திரவியங்களை திருடுவது முதலிய குற்றங்களை செய்தவர்களை அரசனுடைய உத்தரவுப்படி தண்டிக்கிறவன், கோட்டைகளை ரட்சிப்பவர்களுக்கு தலைவன், ராஜ்யத்தின் எல்லைகளில் 4 திக்குகளிலும் அந்நிய அரசர்கள் வராமல் பாதுகாப்பவர்களுக்கு தலைவன். இந்த 18 பேரில் தன் பக்கம் இருக்கக்கூடிய மந்திரியையும் புரோகிதரையும் யுவராஜாவையும் அரசன் பரீட்சிக்க வேண்டியதில்லை. மீதி 15 பேரையும் பரீட்சிக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் 3 பேர் ஏற்படுத்தி அந்த மூவருக்கும் ஒருவருக்கொருவர் தெரியாமல் வைத்து அவர்கள் கொடுக்கும் செய்தியை பரீட்சிக்க வேண்டும் அப்படின்றார். இப்போ ராமன் அப்பாவி மாதிரி இருக்கிறான் அப்படின்னு தெரியுது நமக்கு. ஆனால் அவன் பார்க்குறதுக்கு அமைதியானவனே தவிர அவன் எவ்வளவு ஆழமாக புரிஞ்சு வச்சுருக்கான் ராஜ்யத்தை பற்றி. இன்னும் அவன் ராஜாவே ஆகலை. ராஜாவே ஆக போகிறேன்னு சொன்னவனை காட்டுக்கு விரட்டி விட்டாங்க. ஆனால் அவனுக்கு இவ்வளவு ராஜகாரியங்கள் தெரியுது. அடுத்து, உன் ராஜ்யத்திலிருந்து துரத்தப்பட்டு திரும்பி வந்திருக்கும் சத்துருக்களை அலட்சியம் செய்யாமல் இருக்கிறாயா? ஒருத்தனை இந்த நாட்டை விட்டு விரட்டிட்டே, இந்த ஊரில் இருந்து நான் உதத்தான் உனக்கு என்று ஒரு கெட்டவன் அவனை விரட்டியாச்சு. அவன் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வரான்னு வச்சுக்கோங்க, அதை கண்டுக்காமல் இருக்கக்கூடாது. ஏன் வர்றான் அவன்? இங்கேருந்து உதப்பட்டு ஓடினவன் தானே, எதுக்கு மறுபடியும் வர்றான்? ஏதோ ஒரு திட்டத்தோடு வந்திருக்கிறான், ஒரு சதியோடு வந்திருக்கிறான். அவனை நமக்கு தண்டிக்கணும், பரீட்சை பண்ணணும், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு ராமர் சொல்கிறார். அடுத்து, பௌத்தன், சாருவாகன் முதலிய நாஸ்திகர்களுடனும் நாஸ்திக பிராமணர்களுடனும் பழகாமல் இருக்கிறாயா? அவர்கள் சாஸ்திரங்களுக்கு விபரீதமான அர்த்தங்களை சொல்லுவார்கள். உண்மையான ஞானத்துக்கு விரோதமானவர்கள். பாலர்களைப் போல் ஒன்றும் தெரியாதவர்கள், ஆனால் தங்களை பெரிய பண்டிதர்கள் என்று எண்ணுகிறவர்கள். வேத மார்க்கத்திற்கு விபரீதமான புத்தி உடையவர்கள். தாமச ஸ்மிருதிகளையும் தாமச புராணங்களையும் மகரிஷிகளால் செய்யப்பட்டு சாதுக்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட புராணங்களையும் தர்மசாஸ்திரங்களையும் பெரியவர்களுக்கு சம்பிரதாய பரம்பரைப்படி அர்த்தம் செய்யாமல் கேவல தர்க்கத்தை பிரயோகித்து அவை எகத்திலும் பரத்திலும் பயனற்றவை என்று வாதிப்பவர்கள். அதாவது ஃபால்ஸ் லாஜிக்னு ஒன்று உண்டுங்க. தவறான தர்க்கம் பண்ணி நாத்திகத்தை புகுத்துவான், வேதத்துக்கு தப்பான அர்த்தம் சொல்லுவான். இப்படிப்பட்ட ஆளுகள் ராமர் காலத்தில் இருந்திருக்கிறாங்க. நாம் இப்போ தான் நாத்திகர்கள் இருக்காங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லை, ராமர் காலத்திலேயே நாத்திகர்கள் இருந்திருக்கிறார்கள். சாஸ்திரங்களுக்கு தவறான கருத்தை சொல்லுகிறவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தாமசமான ஸ்மிருதிகள் தாமசமான புராணங்களை கொண்டு வந்து அதை பிரச்சாரம் பண்ணுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, பானை என்று ஒன்று இருந்தால் அதை செய்த குயவன் என்று ஒருவன் இருக்க வேண்டும் இல்லையா? அதனாலே இந்த உலகத்தை நாம் பார்க்கிறோம், இந்த உலகத்தை படைத்த கடவுள் என்று ஒருவன் இருக்க வேண்டும். அதனால் கடவுள் இருக்கிறார் என்று நிரூபணம் ஆயிற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அவன் என்ன பண்ணுவான், பௌத்தன், சார்வாகன் முதலிய நாஸ்திக பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி பானைன்னு ஒன்று இருந்தால் குயவன் ஒன்று இருக்கணும், ஒருத்தன் இருக்கணும் இல்லையா செஞ்சவன். இப்போ நான் கேட்குறேன், இப்படியே சொல்லிட்டு போனால் இந்த உலகம்னு ஒன்று இருந்தால் அதை படைத்த கடவுள் ஒருத்தர் இருக்கணும்னு சொல்கிறீங்கள. நான் திருப்பி கேட்குறேன், கடவுள்னு ஒருத்தன் இருந்தான்னா அவனை படித்தவன் ஒருத்தன் இருக்கணுமா இல்லையா? அவன் எப்படி வந்தான்? குயவன் இல்லாமல் பானை வராதுன்னா கடவுள் எங்கேருந்து வந்தான்? அவனை செஞ்சவன் ஒருத்தன் இருக்கணும் இல்லையா? கடவுளுக்கு படைத்த ஒரு கடவுள் இருக்கணும் இல்லை? இப்படி சொல்லிட்டு போனால் முடிவே கிடையாது, நீங்கள் சொல்லிட்டே போக வேண்டியதுதான். அதனாலே நான் என்ன சொல்கிறேன்னா, கடவுள் என்று ஒருத்தர் இல்லை அப்படின்னு முடிப்பான். இவனுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள்? அவன் ஓங்கி அடித்து பேசுகிறத பார்த்துட்டு நீங்களும் அவன் கட்சியில் சேர்ந்துருவீங்க. அதான் அவன் ராமர் சொல்கிறான், இப்படிப்பட்டவர்களோட தர்க்கம் பண்ணி உன்னால் ஜெயிக்கவே முடியாது. அவன் ஃபால்ஸ் லாஜிக்கில் கெட்டிக்காரன். அவர்களோடு பழகாமல் இரு. உனக்கு எதுக்கு அவங்க பழக்கம் வேண்டி கிடக்கு?
அவங்க வலுவில் வந்து ஒட்டுவானுங்க. சார் நான் ரொம்ப படித்தவன், என் கூட கொஞ்சம் பேசி பாருங்கள் அப்படின்னு டெம்ப்ட் பண்ணுவான். அவாய்டு தம் அப்படிங்கிறான். அடுத்தது, இந்த அயோத்தியை என்ற நகரம் ஜெயிக்க முடியாதது என்ற பொருள் உள்ளது. அது இன்றைக்கு வரைக்கும் எல்லா நகரங்களை விட சிறப்பான தோற்றமும் வளமும் உள்ளது. அதனுடைய பெயர் கெட்டுப்போகாமல் நீ பாதுகாத்து வருகிறாய். அதாவது இந்த நகர தேவதைன்னு ஒன்று உண்டு. அந்த தேவதைக்கு கொடுக்க வேண்டிய பலியெல்லாம் கொடுத்து அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும். இந்த அயோத்தியினுடைய சிறப்பை ராமர் சொல்கிறார் பாருங்கள். அதை கேட்டால் படித்தா நமக்கே ஆசையாக இருக்கும். என்ன சொல்கிறாரு, இந்த அயோத்தியிலே மகா யாகங்கள் செய்யப்படும் யாகசாலை பல உண்டு. அங்கே வசிக்கும் ஜனங்கள் தங்களுக்கு தகுந்த அரசன் கிடைத்திருப்பதால் காலத்தில் மழை பெய்து நீர்வளம் நிலவளம் முதலியவை பொருந்தின தேசமாக இதில் வசிக்க விரும்புவார்கள். இதர தேசங்களுக்கு போக மாட்டார்கள், மனம் வராது. நமது தேசத்தில் நேர்த்தியான தேவாலயங்களும் அழகான சாலைகளும் அவைகளின் பக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் ஓடைகளும் தண்ணீர் பந்தல்களும் பயிரிடுவதற்காக வெட்டப்பட்ட பெரிய ஏரிகளும் விளங்குகின்றன. அப்போ வந்து இரிகேஷனுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. உழுது பயிரிடப்படாத பாகம் நமது தேசத்தில் அதிகமாக கிடையாது. இங்கே ஒரு முக்கியமான கவனிப்பு இருக்குங்க. நீங்கள் வெளியூர் பஸ்ஸில் போகிறீங்க தானே. இப்போது நான் பார்த்த ஒரு இதை சொல்கிறேன். இந்த மீன் சுருட்டி, ஸ்ரீமுஷ்ணம் இந்த மாதிரி ஏரியாவில் வெளியூர் பஸ் போகும்போது பார்த்துருக்கேன். 2 பக்கம் பார்த்திங்கன்னா நிலம் தரிசாக கிடக்கு. நல்ல விளைச்சல் தரக்கூடிய நிலம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் அப்படி சும்மா கிடக்கு. ஏதாவது ஒரு பயனுள்ள ஒரு பயிர் போடணும். அட ஒன்றும் இல்லை, சவுக்கு மரமாவது வைக்கலாம். சும்மா எம்டியாக கிடக்குது. இப்போ இதெல்லாம் விவசாயம் பண்ணினா நம்ம நாட்டில் பஞ்சம் மறைஞ்சு போயிடுமில்ல. பசி பட்டினி எங்கே வரும்? வராது. அதான் சொல்கிறேன், அயோத்தியிலே உழுது பயிரிடப்படாத நிலம் கிடையாது. ஆடு மாடுகளுக்கோ கணக்கில்லை. அதிகமாக மழை பெய்வது அல்லது மழை பெய்யாமல் இருப்பது இல்லை. எலிகள், வெட்டுப்பூச்சிகள், பறவைகள், அரசர்கள் சமீபத்தில் வசிக்கின்ற 6 உபத்திரவங்கள் இல்லை. எலிகள் தொல்லை. இப்போது ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பட்டப்பகலில் டிராஃபிக் ரோட்லேயே எலிகள் வந்து தொந்தரவு பண்ணணும். அப்படி ஊரெலாம் இருக்குது. அந்த தொந்தரவு இல்லை. வானம் பார்த்த சீமை அல்ல, அதாவது புன்சை நிலம் அல்ல. எங்கும் ஆற்றுப்பாய்ச்சல் உள்ளது. சோலைகளும் தோப்புகளும் எங்கும் நிறைந்து பார்க்க அழகாக இருக்கும். புலி முதலிய துஷ்ட மிருகங்களின் சஞ்சாரம் இல்லை. திருட்டு பயம் இல்லை. ரத்தனம், பொன், வெள்ளி முதலியவை கிடைக்கும் சுரங்கங்கள் பல உண்டு. பாவிகள் நமது ராஜ்யத்தில் வசிக்க மாட்டார்கள், ஓடிவிடுவார்கள். இங்கு இருக்கிற ஆண்களும் பெண்களும் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கிறார்கள். 6 குளம் முதலியவைகளின் கரையில் உள்ள வனங்களில் சகல பண்டங்களையும் விற்க ஏற்பாடு செய்யப்பட்டு எல்லோருக்கும் தெரியும்படி குறிப்பிட்ட நாள்களில் வர்த்தகர்கள் கூடும் சந்தைகள் உண்டு. இவ்விதமான ராஜ்யத்தை ஒழுங்காக பாதுகாக்கிறாயா அப்படின்னு கேட்குறேன். அப்போ டவுன் பிளானிங் எப்படி இருந்திருக்கு? இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிடபிள்யூடியை சேர்ந்த ஆஃபீஸர்ஸு ஒரு பட்டணத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும், ட்ரைனேஜ் எப்படி இருக்கணும், ரோடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அக்கறை எடுத்து கொண்டு கவனிக்க செய்கிறாங்க. அது அந்த காலத்தில், ராமர் காலத்திலே இருந்திருக்கு. நீங்கள் இந்த மொஹஞ்சதாரோ ஹரப்பா பக்கம் தோண்டி எடுத்தாங்களே அகழ்வாராய்ச்சியில், அவங்க என்ன சொல்கிறாங்க, ட்ரைனேஜ் சிஸ்டம் அந்த காலத்தில் அவ்வளோ ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்திருக்கு. பார்த்திங்கன்னா எல்லா வீட்டுக்கு வெளியிலையும் வாய்க்கால் 2 லேயராக இருக்கும். அடியில் ஒரு லேயர் ஓடும், மேலே ஒரு லேயர் ஓடும். அதில் வந்து மேல் லேயர்லேருந்து வடிகட்டப்பட்ட தண்ணி கீழே போயிடும். குப்பை கூடம்லாம் வந்து மேல் லேயரில் ஓடும். அது ஒரு இடத்துல கலெக்ட் ஆகும், ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் பந்து மாதிரி. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆளுங்க அப்படி ரொம்ப அற்புதமாக செஞ்சு வச்சுருக்குறாங்க. ஸோ நாம் தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாமெல்லாம் வந்து ரொம்ப முன்னேறியவர்கள், அவர்களெல்லாம் பின்தங்கியவர்கள். இல்லை, நம்மளை விட அட்வான்ஸ்டு சிஸ்டம் ஆஃப் லிவிங் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பெண்களை பற்றி ஒன்று சொல்கிறார் ராமர்.
பெண்கள் மிகவும் சஞ்சலமான தன்மை உள்ளவர்கள். அவர்கள் ரகசியங்களை காப்பாற்ற முடியாதவர்கள். எனவே அவர்களிடம் ரகசியங்களை சொல்லாதே. பெண்களுக்கு வீக் மைண்ட் இருக்கிறதுனால அது 4 பேர்கிட்ட போய் சொல்லி ஷேர் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. நாம் சொல்கிற விஷயம் லீக் அவுட் ஆச்சுன்னா அதனால் என்ன விளைவு அப்படிங்கிறத பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க. அதனால் ரகசியங்களை சொல்லாத அப்படின்னு ராமர் சொல்கிறார். அடுத்து யானைகள் உண்டாகும் இடங்கள் அதை எதிரிகள் பார்க்காதபடி வைத்துக்கொள். ஏனென்றால் உன்னுடைய ஆண் யானைகளை அவர்கள் திருடிக்கொண்டு போய்விடுவார்கள் அப்படின்றாரு. குதிரைகளையும் ஆண் யானைகளையும் பெண் யானைகளையும் மேலும் மேலும் சம்பாதித்து கொண்டே இருக்கிறாயா? அடுத்த கேள்வி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் நன்றாக அலங்கரித்து கொண்டு ராஜசபையில் வந்து பிரஜைகளுக்கு தரிசனம் கொடுக்கிறாயா? நீ கொடுக்கவில்லை என்றால் அரசனுக்கு தேக சௌக்கியம் இல்லை என்றும் ஏதோ அபாயம் நேர்ந்தது என்றும் சந்தேகப்படுவார்கள். ராஜா வந்து ஐ எம் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் மக்களுக்கு. அதனால் அந்த காலத்தில் வந்து திக்விஜயம் மாதிரி ஒரு பல்லக்கு மேலே உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு 4 பேர் தூக்கிக்கிட்டு ஊராக சுற்றி வருவான் ராஜா. அவர் கம்பீரமாக அப்படி உட்காந்துருப்பார். எதுக்குன்னா ஐ எம் ஹெல்த்தி, ஐ எம் மெஜஸ்டிக் அப்படின்னு மக்களுக்கு ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எதிரிகளுக்கு பயம் இருக்கும். அப்படி இல்லாமல் அரண்மனைகளே முடங்கி கிடந்தால் ராஜாவுக்கு உடம்புக்கு முடியல போல் இருக்குது. அவர் இந்த நேரம் திடீர்னு எதிரி வந்து கத்தி எடுத்துகிட்டு வந்தான்னா எப்படி சண்டை போடுவார் அவர் என்றெல்லாம் சண்டையும் ஏற்பட்டு போகும். அதனால் ஒவ்வொரு நாளும் காலையில் நன்றாக அலங்கரித்து கொண்டு ராஜசபையில் வந்து பிரஜைகளுக்கு தரிசனம் கொடுக்குறாயா? அதனால் பிரமாதமாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், கம்பீரமாக இருக்கணும். பார்க்குறவங்களுக்கு நம்ம ராஜாவுக்கு இப்போதைக்கு சாவு இல்லைப்பா, ஆள் எப்படி இருக்கார் பார்த்தியா, ஒரு ஆள் 10 பேரை சமாளிப்பார் போல் இருக்கே, அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு ஏற்படணும். அதுதான் அவங்களுடைய ஃபிசிக்கல் பர்சனாலிட்டி உதவும். அதாவது லக்னாதிபதி 4ல் போய் உக்காந்துட்டான்னா அவன் கம்பீரமான தோற்றம் உள்ளவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெயசாமராஜேந்திர பாடியார்னு கர்நாடகாவில் ஒரு மைசூர் மகாராஜா இருந்தார். அவரை பற்றி அப்படி சொல்லுவாங்க. 6.25 அடி உயரமாக, சான்ஸ்கிரிட்லாம் படித்தவர், சம்ஸ்கிருதத்தில் கவிதையெல்லாம் எழுதுவார், கத்திசனெல்லாம் பிரமாதமாக போடுவார், சங்கீதம் தெரியும், எல்லா கலைகளும் தெரியும், டெய்லி குதிரை மேலே சவாரி போவார், நல்ல ஒரு அஜானுபாகமான தோற்றம். அவர் பற்றி சொல்லும்போது அவர் இறந்து போனப்போ மற்ற ராஜாக்கள் சொன்னாங்க, ஹி வாஸ் த ஒன்லி கிங் ஹூ வாஸ் எவ்ரி இன்ச் மகாராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அரசனுக்குரிய சகல இலக்கணங்களும் புரிஞ்சின ஒரே ஒரு மனிதர் அவர் தான் அப்படின்னு. மற்றவங்களாம் சும்மா பேருக்கு அங்கேயே போட்டுட்டு கீழே வச்சுட்டு கம்பீரமாக அப்படி போஸ் கொடுப்பாங்களே தவிர உடம்புல ஒன்றும் சாரம் இல்லை, இவர் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு நல்ல தோற்றம் உள்ள ஒரு அரசனுக்கு ஒரு தனி மரியாதை உண்டுங்க. ராமன் அன்றாடம் வந்து ஊர்வலம் வருவான், பகலில் வருவான். அப்படி வரும்போது எல்லா ஜனங்களும் வீட்டில் வேலையை விட்டுட்டு வெளியே வந்து வாசப்பட்டு பார்ப்பாங்க ராமனை. அதான் கம்பன் எழுதுகிறான், தோள் கண்டார் தோளையை கண்டார், வாள் கண்டார் வாழையை கண்டார்னு அப்படி அசந்து போவாங்க. அந்த மாதிரி ஆண்களும் பெண்மையாவாம் அழகுடையவன் அப்படிம்பாங்க. ஆம்பளை கூட ஐயோ நான் பொம்பளையாக பிறக்கலையே, பிறந்திருந்தா அவனை கல்யாணம் பண்ணிக்குவேனே அப்படின்னு நினைப்பாங்களாம், அவ்வளோ அழகாக இருப்பான் அப்படின்னு. ஸோ அந்த காலத்து ராஜாக்களுக்கு ஃபிசிக்கல் பர்சனாலிட்டி நல்லா இருக்கும். உங்களுக்கு லக்னம் வந்து சுத்தமாக இருக்கணும், லக்னாதிபதி அருமையாக போய் அமையணும். மகாராஜா அப்படின்னு சொன்னால் அவர் நடந்து போகிற போதே ராஜநடை நடக்கிறார். ராஜநடைங்கிற பேர் எப்படி ஏற்படுறது? யானை மாதிரி, காளை மாதிரி, சிங்கம் மாதிரி, புலி மாதிரி கம்பீரமாக நடந்து போனால் எதிரிகளுக்கு பயமாக இருக்கும். அப்படி இல்லாமல் கூன் விழுந்து இப்படி கூலையாட்டமாக போய் இது எந்த வீட்டில் வந்து கூஜா தூக்குற ஆள் இருந்தாள் அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தால் அது ராஜ லட்சணமே இல்லையே. ஸோ அந்த மாதிரி நீ காட்சி அளிக்கணும் அப்படிங்கிறார். ஸோ ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்கிற மாதிரி பர்சனாலிட்டி நல்லா இருந்தால் உங்களுக்கு பல இடங்கள் காரியங்கள் நடக்குங்க. பர்சனாலிட்டி சரியில்லைன்னு சொன்னால் பல விஷயங்களை நாம் வாய்ஸ் சாமர்த்தியம் கொண்டு போய் அதை வச்சு சமாளிக்க வேண்டியிருக்கும். அப்புறம் உன் வேலைக்காரர்கள் எந்த சமயத்திலும் உன்னை சுலபமாக பார்க்கும்படி இடம் கொடுக்கக்கூடாது. கர்வமடைந்து உன்னிடத்தில் மரியாதை வைக்க மாட்டார்கள். எப்பொழுதும் உன்னை பார்க்காமலும் வைத்து கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு வேண்டியவைகளை தெரிவிக்க முடியாமல் போய்விடும். இதுவரால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்று கோபம் உண்டாகும். ஆகையால் எப்பொழுதும் தரிசனம் கொடுக்கவும் கூடாது, கொடுக்காமல் இருக்கவும் கூடாது, நடுநிலையாக நடந்து கொள்ள வேண்டும். இவன் வயா மீடியா ஒரு வழி சொல்கிறாரு.
கீழ்நிலையில் இருக்கிற வேலைக்காரங்க கிட்ட ஒரேடியாகவும் தோளில் கை போட்டு பேசாதீங்க. மெயின்டைன் யுவர் ப்ரெஸ்டீஜ், அந்த ப்ரோட்டோக்காலை காக்கணும். அதே சமயத்தில் ரொம்பவும் ஸ்டிஃபாக இருந்துட்டால் இவர் ஆணவம் பிடிச்ச ஆள் அப்படின்னு வேலைக்காரங்களுக்கு மரியாதை எல்லாம் போயிடும். அதனால் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பிஹேவியர். வேலைக்காரனை பார்த்து என்னப்பா சௌக்கியமா அப்படியாவது சொல்லணும், அதோடு நிறுத்திக்கணும். அதுக்கு மேலே வந்து ரொம்ப இன்டீரியராக போய் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அவன் நம்மளை மதிக்க மாட்டான். ஒரேடியாகவும் நம்ம வந்து ஸ்டிஃபாகவும் இருந்துக்கிட்டு அவன் வந்தான் அந்த பக்கம் திரும்பிக்கிறது, அவனை கண்டுக்காமல் இருக்கிறது, அதுவும் கூடாது. ஸோ ஒரு அரசன் மக்களிடம் எப்படி பழக வேண்டும் அப்படின்னா, பழகணும், அதே சமயத்தில் விலகணும், இப்படியும் செய்யணும் அப்படியும் செய்யணும், ஒரு மீடியமாக இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் டாக்டிக்ஸுங்க. இப்போ இன்றைக்கி மந்திரியாக இருக்கிறவங்க, முதல்வராக இருக்கிறவங்க, பிரதமராக இருக்கிறவங்கெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு கொள்கை. ஒரேடியாகவும் சிம்பிளாக இருந்துடக்கூடாது. சௌலபியம் வேணும் தான், அதுக்குன்னு ஒரேடியாக சௌலபியம் கூடாது. அதே சமயத்தில் அதிகாரமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் ப்ரோட்டோக்காலும் வேண்டியது தான், அது ஒரேடியாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு இதை சொல்கிறாருங்க. இதெல்லாம் வந்து படிக்கிற போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, ராமர் வந்து காட்டுக்கு போனால் போகக்கூடிய ஆள், வீட்டில் இருக்குன்னா இருக்கக்கூடிய ஆள், பொம்பளை பார்த்து இந்த மானை பிடிச்சிட்டு போனால் ஓடுற ஆள் அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவ்வளவு தூரம் அவருக்கு சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பர்டைஸ் இருக்கா, அவருக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது. ராமனை மாதிரி ஒரு இது பொலிட்டிக்கல் டாக்டிக்ஸ் தெரிஞ்ச ஆள், ஸ்ட்ராட்டஜிக் பர்சன் நம்ம பார்க்க முடியாது. அதில் வந்து ஹி வாஸ் தரோ வித் ஆல் த டாக்டிக்கல் பிஹேவியர். டிப்ளமசின்னு சொல்லுவாங்க. ஒரு ராஜ்யத்தினுடைய அதிபனோ அல்லது முக்கியமான அதிகாரியோ இன்னொரு ராஜ்யத்துக்கு வந்தான் என்றால், அவன் வந்து சும்மா மாமா வீட்டு சித்தப்பா வீட்டில் போய் பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. தான் ஒரு அதிபன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணும். அவன் எதிரி நாட்டு ராஜா இல்லையா, அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுக்கணும். அந்த புரோட்டோக்கால் ரொம்ப அழகாக கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து அனுமன் இலங்கையிலே சீதைக்கிட்ட பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணும்போது எப்படி பேச்சு தொடங்குறதுன்னு தெரியல. அதனால் வந்து ராமனுடைய கதையை அனுமன் சொல்கிறான். இந்த மாதிரி தசரதன் ஒரு சக்கரவர்த்தி இருந்தார், அவருக்கு 4 ஆம்பளை பிள்ளைங்க, அதில் வந்து பரதன், சத்ருகனன், ராமன், லக்ஷ்மணன் அப்படின்னு இந்த ராமாயண கதையை சொல்லி தன்னுடைய பரிச்சயம் என்னங்கிறத காட்டுறாரு. அப்போ சீதை தனக்குள்ளே பேசிக்கிறதாக வால்மீகி எழுதுகிறாரு சுந்தரகாண்டத்தில். என்ன எழுதுகிறாருன்னா, இவன் குரலை பார்த்தா இவன் யாரோ ஒருத்தருக்கு கீழ்ப்படிதலாக நடக்கக்கூடியவன், இஸ் அ லோயர் ஸ்டாஃப், இஸ் அன் ஒபீடியன்ட் ஸ்டாஃப் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இப்போ ஒரு ராஜாவாக இருக்கிறவன் அவன் ஒரு அதிகார தோரணிலேயே பேசி பழகியிருப்பான். அவன் குரலில் ஒரு கம்பீரம் இருக்கும். அவன் வந்து மாறுவேஷம் போட்டு வந்தால் கூட அவன் குரலில் ஒரு கம்பீரம் இருக்கும். ஆனால் இவன் எப்படின்னு சொன்னால் ஒரு சப்சர்வியண்ட்டான ஆள், ஒரு கீழ்நிலை சர்வெண்ட்டாக இருந்தே பழகினவன். அதனால் வாய்ஸ் பார்த்திங்கன்னா அதிகார தோரணையாக இல்லை, கீழ்ப்படிதலான ஒரு குரலாக இருக்குது. ஸோ ஹீ இஸ் நாட் அ கிங். அதனால் அவன் ராவணனாக இருக்க முடியாது. ராவணன் அதட்டலாக தான் பேசுவான் எப்போவுமே. ராவணன் வந்து சீதையுடைய காலில் விழுந்து வணங்குறான், 20 கைகளாலும் தொட்டு வணங்குறான். ஏன்னா என்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொடுமா அப்படின்னு கெஞ்சுறான். அந்த நேரத்தில் கூட அவன் குரல் இடி போல் இருந்தது அப்படின்னு வால்மீகி எழுதுகிறார். ஏன்னா அவன் அதிகாரம் பண்ணியே பழகினவன், தேவர்களை விரட்டினவன், இந்திரனை அடக்கினவன், அவன் எப்படி பணிஞ்சு பேசுவான்? அதனால் இந்த குரங்கு வந்து ராவணனாக இருக்க முடியாது, இவன் குரலில் ரொம்ப பணிவு இருக்குது என்று சீதை கண்டுபிடிக்கிறான். ஏன்னா அவள் ராஜபுத்திரி இல்லையா? அதுபோல் இங்கே வந்து இந்த பிஹேவியரில் குரலில் முதற்கொண்டு ஒரு காரியங்கள் சித்தியாகிறது, தோல்வியாகிறது எல்லாம் இருக்குது. ஆகவே நீ வந்து உன்னுடைய பிஹேவியர் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இங்கே ராமர் அட்வைஸ் பண்ணுறார். உன் கோட்டைகளிலே தனமும் தானியமும் ஆயுதமும் எந்திரங்களும் வேண்டிய வரையில் இருக்கின்றனவா? சிற்பிகளும் வில்லாளிகளும் நிறைந்திருக்கிறார்களா? நீர் பஞ்சம் இல்லை அல்லவா? பாருங்கள்,
கோட்டையில் தனம் அந்த காலத்தில் இப்போ நாமெல்லாம் பணத்தை எப்படி வச்சுருக்கோம்? இந்தா மிஞ்சி போனால் இவ்வளோ பெரிய பெட்டி, இல்லை பெரிய பணக்காரன்னா அது இவ்வளோ வேறு சேஃப் இருக்கும், அதில் 2 கை இப்படி திருப்புற மாதிரி இருக்கும். இல்லை மிஞ்சி போனால் செவுத்தில் ஒரு இடத்துல அலை மாதிரி ரகசியமாக வச்சு இங்கே ஒரு பொம்மையை திருப்பினா அது திறக்கும் ஆட்டோமேட்டிக்காக. உள்ளே பார்த்தா தங்கமாக இருக்கும். இவ்வளோ தாங்க நம்ம வச்சுருக்கிற நகை தொகையெல்லாம். அவன் ராமன் என்ன சொல்கிறான்? கோட்டைகளிலே தனம் நிறைந்திருக்கிறதா, அதுக்குன்னு ஒரு தனி கேசல் கட்டி ரூம் நிறையா ஒரே தங்கம். இப்போ திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோயிலில் 7 அறைகள் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கல்ல, அதில் ஒரு அறை பார்த்திங்கன்னா 13 அடி உயரம், 20 அடி அகலம், 30 அடி நீளம், அப்படிப்பட்ட ஒரு ரூம் அது தங்கமாக கொட்டி கிடக்கு. அப்போ இந்த காலத்துலேயே இப்படி இருக்குதுன்னா அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும்? அது சொல்கிறார், கோட்டைகளில் தனம் நிரம்பி இருக்கிறதா, ஒரு பெரிய கேஷல் ரூமு, அது நிறைய தங்க காசு கொட்டி இருக்கா, ஸ்டாக் இருக்கா, இல்லை போண்டி ஆகிட்டியா, அதை செக் பண்ணு அப்படிங்கிற. கோட்டைகளில் தனம் நிறைந்திருக்கிறதா, தானியங்கள் நிரம்பி வழிகின்றதா, அரிசியோ கோதுமையோ நவதானியங்களோ, பெரிய பெரிய குளுமைகள், அது 50 அடி உயரம் 70 அடி உயரத்தில் இருக்கும். கீழே திறந்து விட்டால் குபு குபு குபுன்னு கொட்டிக்கிட்டே இருக்கும். மழை காலத்துக்கு ஆகும். 10 வருஷத்துக்கு வேண்டிய தானியத்தை சேமித்து வச்சுருப்பாங்க. அப்படிலாம் அந்த காலத்தில் இருந்தாங்க. மண் சுவர்களில் குடிசைகளில் கேழ்வரகை கலந்து பூசியிருப்பாங்க. பஞ்ச காலத்தில் அந்த மண்ணை தேய்ச்சா அந்த கேழ்வரகெல்லாம் வெளியே வந்து விழும், அதை சாப்பாட்டுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இப்படிலாம் இலக்கியத்தில் படிக்கிறோம் நம்ம. அப்போது கோட்டைகளில் தானியங்கள் நிரம்பி வழிகின்றனவா, ஆயுதங்களும் எந்திரங்களும் வேண்டிய வரை இருக்கின்றன. ஆயுதங்கள் தெரியும், கத்தி ஈட்டி கேடயம். எந்திரங்கள்னு சொல்கிறாரு பாருங்க, இதை நம்ம கவனிக்கணுங்க. இப்போ ரைஃபிள் வந்துருச்சு, AK-47 இருக்குது, ஆக்காக் கன் இருக்குது, பீரிங்கி இருக்குது, என்னென்னமோ இருக்குது. அந்த காலத்து மனுஷனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு இந்த எந்திரங்கள் மூலமாக எதிரிகளை கொல்லக்கூடியது சதக்னி அப்படின்னு ஒரு எந்திரம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அது என்னென்னா, அதை வில் போட்டு வளைச்சி கட்டியிருப்பான். அதை ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா 100 பேரை போய் கொல்லும். அது மேலே நீங்கள் வச்சுருக்கிற ஒரு பெரிய பாறாங்கல், அப்படி ஒரு ஆயுதம் இருந்திருக்கு. அப்போ இந்த காலத்தில் பேட்டன் டேங்க் மாதிரி அது. அப்போ அவர்கள் இதில் திறமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். சிவகி சிந்தாமணியில் என்ன படிக்கிறோம் நம்ம? ஒரு பொம்பளை ஆப்ரேட் பண்ணக்கூடிய விமானம் இருந்தது, அதில் அவள் ஏறி பறந்து போனான் அப்படின்னு வருதா இல்லையா? உங்களுக்கு விமான சாஸ்திரம் ஒரு சாஸ்திரம் இருந்தது சார், இன்றைக்கும் இருக்காது. சூரிய சித்தாந்தம் மாதிரி நூல்களில் அதை பற்றி ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இன்ஜினியரிங்கில் இவெல்லாம் கிறுக்கு போய் நினைக்காதீங்க. ரொம்ப அட்வான்ஸ்டு இன்ஜினியரிங் அவனுக்கு தெரியும். வார்ஃபேரில் இருந்தது. அதான் சொல்கிறேன், ஆயுதங்களும் எந்திரங்கள் வேண்டிய வரையில் இருக்கின்றனவா. இப்போ 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஆயுதங்கள்னு சொல்லி லண்டன் மியூசியத்தில் வச்சுருக்கான். நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, இப்படியெல்லாம் ஆயுதங்கள் வச்சுருக்காங்களே, விட ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கேன்னு ஆச்சரியப்படுறோம். ஆனால் இது இன்னும் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலே எவ்வளவோ அட்வான்ஸ்டாக இருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்குதா? உன் வரவு அதிகமாகவும் செலவு குறைவாகவும் இருக்கிறதா. அடுத்து, எப்போவுமே வரவு செலவை விட ஒரு ரூபாயாவது அதிகமாக இருக்கணும். ஒரு 100 ரூபா உங்கள்கிட்ட இருந்தால் 98 ரூபா வரைக்கும் நீ செலவு பண்ணலாம், 2 ரூபா மீதி இருக்கணும். அப்போ தான் நீ பணக்காரன். நீ 101 ரூபா செலவு பண்ணனா நீ போண்டி தான், ஆண்டி தான். அது தப்பு. அப்போ வரவு அதிகமாக இருக்கும். அப்போ ஆகாறு அளவிட்டு ஆயினும் நன்றே போகாறு அகலா கடைன்னு வள்ளுவர் சொல்கிறாரு. உனக்கு வருமானம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிற, ஆனால் செலவு அதை விட குறைவாக இருந்துட்டு அதை பற்றி பயம் இல்லை. வரவு குறைவாக இருந்தால் கூட நீ போண்டியாக மாட்ட. வரவை விட செலவு அதிகம் பண்ணுறேன்னா நீ தொலைஞ்ச. அதான் சொல்கிறேன், உன் வரவு அதிகமாக செலவு குறைவாக இருக்கிறதா. அடுத்து, நட்டுவனார் விகடன் பாடகன் கூத்தாடி முதலிய அவர்களுக்கு உன் திரவியத்தை அள்ளி கொடுக்காமல் இருக்கிறாயா. இந்த பாட்டு பாடுறவங்க, டான்ஸ் ஆடுறவங்க, இவங்கெல்லாம் இருக்காங்களே, அவங்கள ஆட சொல்லிவிட்டு ஆகா அற்புதம் அற்புதம் பிரமாதம் அப்படின்னு சும்மா காசு அள்ளி வீசி, அது பல ராஜாக்களுக்கு அந்த வீக்னஸ் இருந்துச்சு. அதெல்லாம் வேணாக போனானுங்க. இந்த சுக்ராம்ச கலைகள் இருக்கே, பாட்டு நாட்டியம் நடிப்பு, இதெல்லாம் வேணும் தான். மனுஷனுக்கு ஊறுகாய் மாதிரி வேணுங்க. அதுக்கே சொத்தை பூரா வீணாக்கி அதுக்கே நேரத்தை பூரா பாழாக்கினா அவன் விளங்க மாட்டான். பெரிய ராஜாக்கள் பிரபுக்கள்லாம் அப்படி தான் வீணாக போயிருக்கிறாங்க. கோவலன் எப்படி அழிஞ்சு போனான்? மாதவி ஆட விட்டு வேடிக்கை பார்த்த பையத்தானே அவன். அதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, மனசை கட்டுப்பாடாக வச்சுக்கணும்.
அப்படின்னு சொல்கிறாரு. அதான் நட்டுவனார் விகடன் பாடகன் கூத்தாடி முதலியவர்களுக்கு உன் பணத்தை ஏராளமாக அள்ளி கொடுக்காமல் இருக்கிறாயா, பி கேர்ஃபுல் அப்படிங்கிறார். இதனுடைய தொடர்ச்சியை இந்த பரதகீதை பாகம் 2 கேட்கலாம். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.